லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் படித்தீர்களேயானால், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுவார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு, ஆழத்திலே தள்ளி கொண்டு வலையை போடு. பிரமிப்பை பெற்று இயேசுவை பின்தொடர்ந்தவன் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து பழைய நிலைமையிலே போய் நிற்கிறான். இப்பவும் வலையை போடுகிறான். அங்கே ஒன்றும் அகப்படல. மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லவர் அவனை தேடி அந்த கடற்கரைக்கு வந்தார். அங்கே நின்றாவின் குமாரனாகிய சீமோனே சொல்லிட்டு சொன்னார், எப்பா வலப்புறமா வலைய போடுப்பா. அங்கே ஆழத்திலே வலைய போடுனாரு. இங்க என்ன சொல்றாரு? வலப்புறமா வலைய போடு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்த வாய்ஸ். குனிஞ்சு பார்க்கிறான். நிர்வாணியா இருக்கிறான், நிர்வாணியா இருக்கிறான். அப்படியே அந்த கடலுக்குள் விழுந்து விட்டான். மறுபடியும் அவனை கர்த்தர் கரம் தூக்கினார், அவனை நிறுத்தினார், அவனுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவனை காத்திருக்கும்படி செய்தார். மேல் வீட்டரில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளாக அங்கே இறங்கி வந்தது. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினான். 3000 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தினான். பேதுரு முடவனுடைய கைகளை பிடித்தான். முடவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக சப்பானிகள், அநேக குருடர்கள், அநேகர் செவிருடைய காதுகளும் கண்களும் திறவுண்டு போனது. பேதுரு நடந்து போகும்பொழுது அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானாங்க. முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெருசா இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இழந்து போனவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு, இழந்து போனவனுடைய அபிஷேகம், இழந்து போனவனுடைய வரம், இழந்து போனவனுடைய வல்லமை, இழந்து போனவனுடைய தாளந்து, இழந்து போன ஆவிக்குரிய ஐக்கியம், இழந்து போன மேன்மை, இழந்து போன நல்ல பெயர், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன விசுவாசம், இழந்து போன நீதி, இழந்து போன கர்த்தருக்கான வைராக்கியம் கர்த்தர் மறுபடியும் அதே இடத்தில் தூக்கி நிறுத்துவார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் மீது அன்பாய் இருக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? என் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து அப்படி கேட்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒப்பு கொடுத்து பாரு. பழைய நிலைமையில பூர்வ காலத்தில் இருந்தது போல, நிரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்தது போல உன்னை நான் இருத்தி கட்டுவேன், இருத்தி கட்டுவேன், இருத்தி கட்டுவேன். 1996 வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி LMC கிரவுண்ட்ல வைத்து தீர்க்கதரிசியாகிய என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சகோதரர் டென்சிங் டேனியல் அவர்கள் மூலமாய் நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எனக்குள் இருக்கிற அசுத்த வல்லமைகள் வெளியே போனது. பரிசுத்த ஆவி என்னுடைய வல்லமையை நிரப்பியது. 40 நாட்கள் படுத்த படுக்கையாய் மாறி போனேன். கர்த்தருடைய மகிமையை காண ஆரம்பித்தேன். காதுகளில் தேவனுடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நான் கையை நீட்டுகிற இடத்தில் தேவனுடைய வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. பேசும்போது அசுத்த வல்லமைகள் புறப்பட்டு ஓட ஆரம்பித்தது. என்ன வார்த்தையை சொல்லுகிறோமோ கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்ற ஆரம்பித்தார். 8 ஆண்டு காலங்கள் பலருக்கு பின்பாக இருந்து ஊழியம் செய்தேன். என்னை மறைத்து செய்தேன். 2004ஆம் வருஷம் மாசம் 10ஆம் தேதி வரும்பொழுது கர்த்தர் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை என் கையிலே அவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாள் தொடங்கி உன்னை நான் என் வஸ்திரமாய் மாற்றுவேன், என் வஸ்திரமாய் உன்னை பயன்படுத்துவேன். உன் வஸ்திரத்தை தொடுகிறவர்கள், உன் நிழலை தொடுகிறவர்கள் என்னுடைய வல்லமையை பார்ப்பார்கள், என்னுடைய மேன்மையை பார்ப்பார்கள், என்னுடைய கிருபையை பார்ப்பார்கள், என்னுடைய பலனை பார்ப்பார்கள் என்று அன்றைக்கு சொன்னார். இன்றைய வரைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கையை தட்டி இந்த இடத்துல இழந்து போயிட்டோம் மகளே. ஒருவேளை காசு பணம் முக்கியம் என்று ஓடிட்டியா? திரும்பி வா, திரும்பி வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பின்வாங்கி போயிட்டானே, ஒரு 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு பாரு. தேவன் இன்னைக்கு உன்னை அக்கினியினால் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். நான் மறுதலிச்சு போயிட்டானே, உலக ஆசை என்ன எடுத்துருச்சு. தேவாவை போல இப்பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து நான் பின்வாங்கி மறுதலித்து போய்விட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஆல்டர் கால் கொடுக்கிறார். இழந்து போன ஒரு மேன்மை, இழந்து போன சுகவாழ்வு, இழந்து போன ஆவிக்குரிய வாழ்வு, இழந்து போன உன்னுடைய பொருளாதாரங்கள், இவை எல்லாவற்றையும் நீ மீட்டுக் கொள்ளுவாய்.